நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக. எரேமியா 23ஆம் அதிகாரத்தில் 24 பார்ப்போம். எவனாகிலும் தன்னைத்தான் காணாதபடிக்கு மறைவிடங்களை ஒழித்து கொள்ளக்கூடுமோ என்று கர்த்தர் சொல்கிறார். நான் வானத்தையும் பூமியையும் நிரப்புகிறவர் அல்லவா என்று கர்த்தர் சொல்கிறார். சொப்பன கண்டேன் என்று என் நாமத்தை சொல்லி பொய் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்கதரிசிகள் சொல்கிறதை கேட்டேன். எதுவரைக்கும் இப்படி பொய் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்கதரிசிகளின் இருதயத்தில் ஏதாயிலும் உண்டா? இவர்கள் தங்கள் இருதயத்தில் வஞ்சகத்தையே தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார்கள். இதோ பொய் சொப்பனங்களையும் தீர்க்க தரிசனமாக சொல்லி அவைகளை விவரித்து என் ஜனத்தை தங்கள் பொய்களினாலும் தங்கள் வீம்புகளினாலும் மோசம் போக்குகளுக்கு நான் விரோதி என்று கர்த்தர் சொல்கிறார். பார்த்தீங்களா, கர்த்தரை விரோதியாக நிற்கிறார். நான் அவர்களை அனுப்பினதுமில்லை, அவர்களுக்கு கற்பித்ததுமில்லை, அவர்கள் இந்த ஜனத்துக்கு ஒரு பிரயோஜனமாக இருப்பதும் இல்லை என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தராலே சுமரும் பாரம் என்னவேன்? என் ஜனமாகிலும் ஒரு தீர்க்கதரிசியாகிலும் ஒரு ஆசாரியனாகிலும் உன்னை கேட்டால் உங்களை தள்ளிவிடுவேன் என்பதே பாரம் என்று நீ அவர்களுடனே சொல்ல வேண்டும். கர்த்தரால் சுமரும் பாரம் என்று சொல்லுகிற தீர்க்கதரிசியாகிலும் ஆசாரியனாகிலும் ஜனமாகிலும் சரி, அப்படி சொல்லுகிற மனுஷனையும் அவன் வீட்டாரையும் தண்டிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். பார்த்தீங்களா, எவ்வளோ பயங்கரமாக இருக்குன்னு கர்த்தர் எப்படி சொல்கிறார் பார்த்தீங்களா. கர்த்தர் என்ன மறு உத்தரவு கொடுத்தார், கர்த்தர் என்ன சொன்னார் என்று நீங்கள் அவரவர் தங்கள் அயனாரையும் அவரவர் தங்கள் சகோதரனையும் கேட்பீர்களாக. பார்த்தீங்களா, எவ்வளோ பயங்கரமாக இருக்குது. நம்ம போய் தீர்க்க தரிசனத்துக்கு நம்ம உடந்தையாக இருக்கக்கூடாது, போய் தீர்க்க தரிசனத்தை கேட்கக்கூடாது. சரிங்களா, சொந்தத்தில் எடுத்து பேசுவாங்க அவங்க. அதனால் அதுக்கெல்லாம் நம்ம விலகி ஜீவிக்கணும். அப்படி தான் சொல்லப்பட்டிருக்குது. கர்த்தர் தாம் இந்த வாக்குத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.